ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஆட்டா மாவு இருக்கும் தெரியுமா? இந்த ஆட்டா மாவை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆக்சுவலி ஆல்ரெடி பிசைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம சாதாரணமாக ரொட்டி பண்ணுற மாதிரி ரொட்டி பண்ணணும். இந்த பக்கம் ரொட்டி கல் வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுப்போம் அந்த மாதிரி தான், வேறு பெருசாக எதுவும் கிடையாது. தேட்டுறதுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு. இது ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? எங்கள் லூனா சாப்பிடக்கு ரெடியாக நிற்கா. என்னடி வேணும் உனக்கு? இல்லாட்டி இவ அக்கா ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அவள் ஃப்ரெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பெரிய விஷயம் அதில் இவ்வளோக்கு தான் இருக்கும். ஒரு குட்டியை ஏமோ எனக்கு கொஞ்சம் தந்தா, அவள் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுத்தா. சரி, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இவ பக்கத்தில் படுத்திருந்தாளா, இவளுக்கு கொடுப்போம் சாப்பிடலான்னு பார்த்தா, நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு கேட்க. என்ன வேணும்னு கேள்வி போயிட்டாளா? போயிட்டா விட்டுரு. சரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோமே இதை. ஒன்றுமே கிடையாது, சும்மா நம்ம உருட்டிப்போம். நம்ம ரெண்டு பக்கம் நம்ம வச்சோம்னா டக்கு டக்குன்னு ரெடி ஆகும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று சுட்டு எப்படி ஆகுது. ஒன்றுமே வேண்டாம். இதில் நீங்கள் சுட்டு முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி நம்ம நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக திரட்டிட்டு இதை எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம நார்மலாக சுட்டு எடுத்தால் போதும். ஓகேங்க, இது ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரொட்டி நமக்கு ரெண்டு பக்கம் கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டிருக்கோமா, இதை இப்போ ஜஸ்ட்டு இப்படி அடுப்பில் வச்சு என் கிச்சன் நீ கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு ஃபங்க்ஷன் வீடுங்க. அவங்க டைமே சொல்ல, கல்யாண வீடுங்க. ஓகேவா? கல்யாண வீட்டில் இங்கே நம்ம ஊரை மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ஊர்லெல்லாம் பாட்டு போட்டாலே தெரியும். இங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அங்கே உள்ளது. சரி, அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டு போனேன்னு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. நீ ஈவினிங்கும் போக வேண்டியது இருக்குது. நம்ம ஊரை மாதிரி போய் சாப்பிட்டுட்டுலாம் உடனே வர முடியாது. ஓகேவா? இங்கே வேறு மாதிரி. சரி, ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் 4 பீஸாக கட் பண்ண போகிறேன். ஐயோ, இது எப்படி கட் பண்ணேன்? சூடாக இருக்கே. ஓகே, இது ஒரு பீஸா, அப்புறம் இது ஒரு பீஸா, இது ஒரு பீஸு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி உள்ளது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எண்ணெய் ஏற்கனவே ஆல்ரெடி சூடாயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சூட்டில் மைசனே கொதிக்கும் பாருங்கள், சூப்பராக பொரியுது. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பலகாரம் மாதிரி வரும். இதை நம்ம டீக்கு சாப்பிடலாம். சும்மாவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, பாப்பா வேற இங்கே பாருங்க எங்கே நிற்குதுன்னு பாருங்க. என்ன வேணும்? என்ன வேணும்டா உனக்கு? என்ன வேணும்? ரொட்டி வேணுமா லட்டுக்கு? அவள் பாருங்க கிச்சனில் காவலுக்கு ஒரு பிள்ளை இருக்குமாங்க சாப்பிடக்கு. யார் இருப்பாங்க? எங்கள் பிள்ளை வெயிட்டிங். இங்கே சூப்பராக பாருங்க வெந்துட்டுருக்கு. சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு பலகாரம் மாதிரி வரும். இதில் நம்ம சாட் மசாலா போடலாம். இல்லை நம்ம மிளகு இருக்குல்ல, இந்த இது என்ன சொல்லுவாங்க, கருப்பு மிளகு, அதை பொடி பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதை கூட நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கும்போது தூவி நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. இல்லை இப்படியே கூட நீங்கள் டீக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலகாரம். ஏற்கனவே என் பாப்பா கேட்டுட்டு தான் இருந்தா, இந்த மாதிரி செய்து கொடுங்கம்மா. எங்கள் ஸ்கூலில் பசங்க இந்த மாதிரி தான். மீதி ரொட்டி வரும் பார்த்தீங்களா, மீதி நைட்டு நிறைய பண்ணுவாங்க. மீதி நிறைய வரும். அந்த ரொட்டியை வச்சு இப்படி ஏதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கேட்டிருக்கா, நம்ம வீட்டில் ரொட்டி மீதி வரும்ல, நம்ம பண்ணுவோம். நான் ரொம்ப இது பண்ணது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்ததும் கிடையாது. இன்றைக்கி சும்மா தான் சாப்பிட்டேன்னா, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஏதோ கொலை பசியில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, காலையில் வச்ச இட்லி தான் மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் வரும்போது. சரி, இப்போ அவள் ஒரு 3:30 போல எடுத்து கொடுத்தா சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் சாட் மசாலா போட்டு சாப்பிடுவாங்க இங்கே பசங்க. இப்படி கூட சாப்பிடலாம். ஒரு பலகாரம் இருந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த போலி மாதிரி இருக்குங்க. பாருங்க, இது சூப்பராக பலகாரம் மாதிரி நமக்கு ஆல்ரெடி இந்த பாருங்க எவ்வளோ அழகாக முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்க.
இது வந்து ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு. நம்ம வெளியே வந்து எதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது பசங்களுக்கு. ஒரு 5 ரொட்டி நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு வயிறு ஃபுல்லாக மூக்கு முட்டை நமக்கு சாப்பிடலாம். ஆனால் எண்ணெய் பலகாரம்லாம் அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் தவிர்த்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப நான் வந்து அதிகம் ஆயில் பலகாரம் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிம்பிள்ஸ் வரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு, சூடு வேறையா வயிற்றுலக்கம் கூட வரும். நான் அந்த கேப்பில் வந்து அது பொரியிற கேப்பில் ஏற்கனவே 2 வந்து சுட்டுட்டேன். ஒன்று சுட்டுட்டு இருக்கு, ஒன்று வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இது ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நான் ஈவினிங் வந்து போவேனா, பசங்களுக்கு வந்து சும்மா இருக்க டைம் ஏதாவது சாப்பிடுவாங்க. நான் வந்து எங்கே போனாலும் சும்மா வந்து போக மாட்டேன். ஏதாவது பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன். நமக்கு ஒரு திருப்தி, லேட்டானாலும் அவங்க வந்து சாப்பிட்ருவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.